இப்பொழுது மரச்சீனி சாகுபடி மகிழ்ச்சியான சாகுபடி கொட்டூர் பி ஹென்றி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். மரச்சீனி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பயிரா அல்லது? சார், அதுக்கு வரலாறு இருக்கு. என்னன்னு சொன்னா, முன்னால பெரிய கொடிய பஞ்சம் இருந்திருக்கு. இப்ப போர்த்துகீசியர் எல்லாம் வியாபார நோக்கத்தோட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க நிறைய இந்தியாவுக்கு சில பொருள்களை எல்லாம் நம்ம கேஷ்நட்டா இருந்தாலும் சரி, கிராம்பா இருந்தாலும் சரி, மரவள்ளியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம நாட்டுல உள்ளது இல்ல. அப்ப மரவள்ளி கிழங்கு குறுகிய காலத்துல சாப்பிடுறதுக்கு அவங்க கொண்டு வந்து இந்த கேரளாவில கொடுத்திருக்காங்க. ஒரு அற்புதமான வழியை காட்டியிருக்காங்க. ஆமா, வழியை காட்டியிருக்காங்க. வியாபார நோக்கமா இருந்தாலும் ஒரு பொது சேவைன்னு உள்ள ஒரு முறைப்படி அவங்க அதை செய்திருக்காங்க. சரி சரி சரி. ஆரம்பத்திலேயே இத்தனை ரகங்கள் அப்படிங்கிற ரீதியில் அவங்களே கொண்டு வந்துட்டாங்களா அல்லது படிப்படியா நம்மள்ட்ட ஏற்பட்ட ஒரு மாற்றமா? இல்ல, என்னன்னு சொன்னா, அன்னை கொண்டு வந்து எந்த ரகம்னு தெரியாது. அதுக்கு பின்னால என்ன, இப்ப கேரளாவில எல்லாம் மரவள்ளி ஆராய்ச்சி எல்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி பல ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்தது. திருப்பி என்னன்னு சொன்னா, இந்த விதைகள்ல இருந்து சில சமயத்துல அயல் மகர்ந்த சேர்க்கைகள் வரும், இன்னொரு ரகங்களும் சேர்ந்து அப்படி வரும். அப்போ அதுல இருந்து ஒரு புதிய ரகம் வரும். இப்படி வந்து ரகங்கள் மாறி 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 வந்து கொண்டே இருக்கு. என்னன்னா, எந்த பயிரா இருந்தாலும் ஒரு குறுகிய காலம் தான், அது கழிஞ்சு அது பயிரும் வேற இன்னொரு புதிய ரகம் வரும். அப்படிதான் இந்த ரகங்கள் புதிய ரகங்கள் வந்து கொண்டே இருக்கு. உங்களுடைய மரச்சீனி சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்? தாப்பனார் காலத்தில இருந்து மரவள்ளி கிழங்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் விவசாயங்கள், அன்னைக்கு சேனை காய்ச்சல் இப்படிப்பட்ட விவசாயங்கள் எல்லாம் செய்துட்டே இருந்தாவே அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு நட்டுருக்கேன். நான் குத்தகை எடுத்து தான் நட்டுருக்கேன். இப்போ இருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து பசியாத்துன உணவு அப்படின்னு பட்டியலிட்டோம் அப்படின்னா மரச்சீனிக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அந்த ஒரு மோகம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் சார்? அன்னைக்கு என்னன்னு காலையில அன்னைக்கு இதே மாதிரி காப்பி ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் கிழங்கு, கொஞ்சம் சோறு, அழகா அதை பிணைஞ்சு, இந்த தொண்டாங்கருவாடுன்னு ஒரு கருவாடு உண்டு. இந்த கருவாடை வச்சு அப்படி பிடிச்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து அந்த சாப்பிட அந்த ருசி இன்னைக்கும் நாக்கில ஊறுது. அப்படி அன்னைக்கு அந்த காலத்துல அந்த சாப்பாடு அந்த முறையில இருந்தது. இன்னைக்கு அந்த முறையில எல்லாம் பாஸ்ட் ஃபுட் உள்ள நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டுது. சத்தான ஆகாரங்கள் இல்ல. இது என்னன்னா, மரவள்ளி ஒரு சரியான ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு. அது இன்னைக்கு யாரும் அதை முக்கியமா அதை சாப்பிடல. முன்னால எல்லாம் இப்ப மார்த்தாண்டம் பெரிய சந்தையில பார்த்தா லாரியில கொண்டு போட்டு இது பண்ணுவாங்க. ஆமா, அந்த நாட்டில் உள்ள கிழங்கு அவ்வளவும் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துதான் விற்பனை ஆச்சு. இன்னைக்கு அப்படி யாரும் அது வாங்கியதும் இல்லை, யாரும் அது மரவள்ளி கிழங்கு சாப்பிடவே இல்லை, குழந்தை அதை குடிக்கிறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, கேரளாவில் நீங்க பாருங்க, கேரளாவில் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு சாப்பிடியாவ. இங்க இருந்து கேரளாவுக்கு தான் போகுது மரவள்ளி கிழங்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு நம்ம மக்கள்கிட்ட இல்ல. இந்த இது பிளாச்சக்கை இருக்குல்ல, பிளாச்சக்கையில அந்த இதையும் அது ஒரு பெரிய பிரதேசத்து உள்ளது. அந்த பிளாச்சக்கை அவங்க தான் சாப்பிட, அந்த கேரளாவுங்க சாப்பிட, சேனை இப்படிப்பட்ட அவங்க தான் அந்த உணவாற்று சாப்பிட. சத்தான ஆகாரங்கள் அந்த பக்கம் போகுதுங்கிறீங்க. ஆமா, சத்தான உணவு அந்த பக்கம் போகுது. சரிங்க சார். மரச்சீனியை பொறுத்தளவில் அது சாகுபடி அப்படிங்கிறது ஒரு கடினமான பணியா லெகுவான பணியா? இல்ல, அது என்னன்னு பெரிய கடினம் இல்ல. முதல்ல என்ன, சாதாரண எல்லா மண்ணும் களிமண்ணு போக மீதி எல்லா மண்ணுக்கும் மரவள்ளி வரும். அது கொஞ்சம் உரங்கள் பூமியில கொஞ்சம் உரம் இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எல்லா ஏரியாவுக்கும் இப்ப வயல்ல எல்லாம் நடியாவ, வயல்ல எல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை? மாவுப்பூச்சியில ஒரு பெரிய தொல்லை இருக்கு. நிறைய எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கான சில நடவடிக்கை எல்லாம் எடுத்து பார்த்தாவ அதை முற்றிலுமா அதை இது பண்ண முடியல. கோடை காலத்துல அதான் அதிகம் வருது, மழை காலத்துல அதிகம் வரதில்லை. அப்ப அதனால கொஞ்சம் மரவள்ளியை கொஞ்சம் சிலவங்க எல்லாம் கொஞ்சம் அதை நிறுத்திட்டு வேற விவசாயத்துக்கு போயிருக்காவ. இப்படி எல்லாம் கூட மரச்சீனி கன்று தேர்வு அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான கன்றை தேர்வு செய்யணும்? ரொம்ப பருமனா எடுக்கணுமா அல்லது மெலிதா இருந்தாலும் கூட காட்டம் இருக்குங்கிறீங்களா? இல்ல, என்ன ஊர்ல சொல்லுவோம், 2 வரலும் 3 வரலுக்கு உள்பட்ட கம்புகளை வெட்டி நடிகதான் நல்லது. அதுதான் ஒரு 1/2 அடி 3/4 அடிக்குள்ள ஒரு கம்பை வெட்டி அப்படியே ஒரு குண்டுக்கு ஒண்ணு வச்சு ஊனி நட்டுட்டா போதும். சரி. அறுவடை முடிஞ்ச உடனே அந்த கம்பை உடனடியா வச்சிடலாமா அல்ல அதுக்குன்னு சில முறைகள் இருக்குங்கிறீங்களா? இப்ப முன்னால என்ன சொன்னா, 15 மாசம் மரவள்ளி கிழங்கு நடுவாவ. அன்னைக்கு வயல்கள் எல்லாம் அதிகம் நடமாட்டா. அன்னைக்கு வயல்கள் எல்லாம் நெல்லுல நட்டுட்டு இருக்கு. அது ஒரு முறையா இருக்கு. அது ஒரு முறையா இருந்துட்டு இருந்து அன்னைக்கு என்னன்னா, அது மார்கழி தை மாசம் எல்லாம் மரவள்ளியை பிடுங்குவாவ. அதை கம்பை வெட்டி நிழல்ல வச்சிருவாவ. அது 3 மாசம் 4 மாசம் அப்படியே இருக்கு. அது நல்ல நடைமுறையா? அது நல்ல நடைமுறை. ஆமா, உடனே நட்டு ஒரு 3-4 நாளுகளையும் வேறு வந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல. அந்த கம்பு அந்த மாதிரி நட்டாச்சுன்னா இன்னைக்கு வராது. கம்பு வெட்டி நடுதல்லையும் கூட தலைகீழா நட்டுட்டோம் அப்படின்னா கிழங்கு கூட கிடைக்காதுங்கிறாங்களா இல்ல கிடைக்குமா உங்க அனுபவம்? அது என்ன, தலைகீழா நட்டாலும் ஒரு கிழங்கு இருக்கும். ஒரு கிழங்கு இருக்கும்.
இருக்கும். ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கீழே இருந்து தலைகீழா முளைச்சு அப்படி வந்துதான் திருப்பி வந்து கீழே இருந்தே செடியாகித்தான் வந்துதான் கிழங்கு இருக்கும். கிழங்கு தொட்டா வெட்டுறது என்ன அளவுல வெட்டணும், அதை நடக்கூடியது எப்படி, எது மேல் பாகங்கிறத கண்டுபிடிக்க அடையாளப்படுத்தணுமா? அடையாளம் என்ன, ஒரு கம்பை நம்ம வெட்டி எடுத்தாச்சுன்னா இலைக்கு மேல ஒரு சிறிய கண்ணு இருக்கும், தெரியும் பார்த்தா. ஆமா, எல்லா இலை கண்ணுகளும் இருக்கும். அதை பார்த்து அது மேல இருக்கணும், இலை கண்ணுக்கு மேல இருக்கணும். அப்படி அதே மாதிரி நட்டாச்சுன்னா சரியா வந்துடும். சரிங்க சார், நடுவிலையும் கூட ரொம்ப லேசா மேல் நெல்லில தலைப்பு மட்டும் தெரியாம மீதி பாகத்தை உள்ளுக்கு முழுமையா இது பண்ணிடணுமா? தேசம் ஒரு 4-5 அடி மண்ணுக்குள்ள போகத்தக்கபடி நடணும். சில இடங்கள்ல என்னன்னா தரமட்டத்தில் வெட்டி போட்டு நடியாவ, சிலவங்க குவியலா போட்டு நடியாவ. நீங்க எந்த நடைமுறை? இப்ப நம்ம எல்லாம் இந்த ஏரியால எல்லாம் குவியல் முறையில தான் நடியும். அப்ப ஒரு சரிச்சு வைப்பீங்க. சில இடங்கள்ல சரிச்சு வைப்போம், சில இடங்கள்ல முத்து வைப்போம். இப்ப சில இஞ்சி நடியாம வயல நடியாமத்துல சில மரவள்ளி கிழங்கு நடுவோம். அப்ப அதுல நேரே தான் வைப்போம். ஓஹோ, சாதாரண மட்டும் அந்த மரவள்ளி வைக்க முறையே நேரே வைக்கிறதே முறை. ஒரு குவியல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கம்பு தான் வைப்பீங்களா? ஆமா, ஒரு கம்பு தான், ஒரு கம்பு தான் வைக்கணும். முன்னாடி வீதி இடைவெளி கொடுப்பீங்க. அப்படியே ஒரு பந்தி ஒரு நிறைய அதை வெட்டிட்டே போவ. அப்படியே ஒரு நடைமுறை உண்டா ஆரம்பத்துல? உரம் அது எந்த உரம் போட்டாலும், கம்போஸ் உரம் போட்டாலும் சரி, என்ன உரம் போட்டாலும் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பல் அங்க எல்லாம் முன்னால ரசாயன உரங்கள் ஒன்றும் பொடி ஒன்றும் கிடையாது. முன்னால அன்னைக்கு கிழங்கு நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அப்படிதான் அன்னைக்கு செய்துட்டு இருந்தாவ. சாம்பல் சாணம் போட்டு தான் அழகா வெட்டி நடுவாவ. சரிங்க சார், அப்புறம் தண்ணீர் நனைத்தல் அப்படிங்கறதா அல்ல அப்படியே கெட்டு வெள்ளமாய் விடுறதா? இது என்னன்னா தண்ணி வடிகால் வசதி இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். வடிகால் இல்லைன்னா கிழங்கு அழுகிரும். செடி மேல இருந்தாலும் ஏதேசம் ஒரு 1.5 அடிக்கு 2 அடிக்கு கீழே போய் தான் கிழங்கு அப்படியே இருக்கும் கிழங்கு. அதனால கீழே போயாச்சுன்னா கிழங்கு அழுகிரும். அதனால வடிகால் கட்டாய அவசியம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. இப்ப ஒரு மாசம் எல்லாம் அது வெயில்னால தாக்கு பிடிக்க வேண்டிய பவர் அதுக்கு உண்டு. ஓஹோ, வறட்சியை தாங்க வேண்டியது உண்டு. அப்ப இப்ப அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். மரவள்ளி தாக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சில சமயத்துல வயல்கள் எல்லாம் நிறைய தண்ணிகள் எல்லாம் கொஞ்சம் அடைச்சி குடிக்க, கரையில எல்லாம் அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அது அப்படி அதுக்கு பாட்டுக்கு அப்படியே இருக்கும். மர்ச்சீனியை வச்சு விட்டதுக்கு பிறகு களை ஆதிக்கம் அப்படிங்கிறது கூடுதலா இருந்து கண்டுக்கிடாம விட்டா பிரச்சனையா? அப்படி பிரச்சனை தான். களை அறியாச்சுன்னா எலி வந்து உள்ள குடி இருக்கும். ஓஹோ, ஆமா, காடு இருந்தாச்சுன்னா எலி குடி இருக்கும். அதனால 3 பரண்டு 2. அப்ப காசு அப்படிங்கறது முதல்ல அள்ளி விடணும் போலுக்க. ஆமா, அது செய்ய வேண்டிய எந்த விவசாயத்துக்கா இருந்தாலும் அப்படித்தானே. காசு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இப்படி 3 பரண்டு கட்டாயம். முதல் பரண்டுல எல்லாம் குவியலா கூட்டக்கூடாது. சரி. அப்ப 2வது மாசம் 3வது மாசம் எல்லாம் கொஞ்சம் குவியலா கூட்டம். என்ன காரணம்? கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும். கிழங்கு கொஞ்சம் மேல அப்படியே பூமி வரும். அப்போ மண்ணை எல்லாம் கொஞ்சம் அணைச்சு கொடுத்தாச்சுன்னா சரி. களை இடத்துக்கு பிறகு மேல் உரம் கொடுத்தல் உண்டா? இல்ல, அப்படி ஒண்ணுமே தேவையில்லை. ஒண்ணு குடிக்கிறது ஒண்ணு இல்ல. முதல்ல அடிவரங்களா கொடுத்துட்டா சிலவங்க என்ன யூரியா என்ன சில இதெல்லாம் போடி ஆகணும். மர்ச்சீனியை பொறுத்த அளவுல கன்று நட்டு கம்பு வச்சு எவ்வளவு நாட்கள்ல அறுவடைக்கு? 8 மாசத்துக்கு பிறகு என்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். 8 மாசமா இருந்தாலும் கூட பொறுமை காத்தல் அப்படிங்கிற அடிப்படையில இடையில ஏதாவது வருமானம் பார்க்க ஊடுபயிருக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப அதுக்கு என்ன, முன்னால எல்லாம் நாங்க கரையில எல்லாம் ஏக்கர் கணக்கில் நடுவோம். அப்போ இப்ப பங்குனி மாசம் நாங்க முதல் மழை பெய்தோம்னா மர்ச்சீனி வெட்டி வைப்போம். அன்னைக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா ஆவணி மாசம் என்னன்னா காணம் உளுந்து பயிர் இதெல்லாம் ஊடுபயிரா போடுவோம். ஆமா, அப்ப ஊடுபயிரா போடிய மத்தில மரவள்ளி வளர்ந்து இலைகள் எல்லாம் கொஞ்சம் குறுகி இலைகள் எல்லாம் தொலைஞ்சு கொஞ்சம் அப்படி இருக்கும். கொஞ்சம் வெளி கிடைக்கும் உள்ள. அப்ப அந்த வெளி கிடைக்கும் இந்த பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், செழிப்பா வரும். அப்ப இந்த மரவள்ளி சில சமயத்துல மரவள்ளியை பிடுங்கிட்டு இதை பிடுங்கியதும் உண்டு. மரவள்ளி பிடுங்கிறதுக்கு முன்னால இந்த காணம் உளுந்து பயிர்கள் இதெல்லாம் எடுக்கிறதும் உண்டு. அப்படி எல்லாம் உண்டு. ஒரே மாதிரி கிழங்கு வைத்தல் அப்படிங்கிற தன்மை தான் அந்த விளைநிலம் முழுவதுமே இருக்குமா? அல்ல வித்தியாசப்படுமா? மூட்டுக்கு மூடு வித்தியாசம் வராது. என்ன நம்ம ஒரே இடத்துல நடிகை மாதிரி. அது சில இடங்கள் என்னன்னா மண்ணுக்கு தன்மை கொஞ்சம் மோசமா இருக்கும், உரத்தன்மை குறைவா இருக்கும், மரத்துக்கு சோலை இருக்கும். அந்த பக்கத்துல எல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி நேச்சராட்டு நமக்கு சூரிய ஒளி சரியானபடி உரவும் சரியானபடி இருந்தாச்சுன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். சரி, மர்ச்சீனியா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போற தன்மையில நிறைய பேரு ஒரு விரக்தியோடு இருக்கக்கூடிய தன்மையை கூட நான் சில பகுதிகளில் பாக்குறேன். குடிகட்டி பறந்த விவசாயிகளும் கூட. அப்ப நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் அப்படிங்கறது வந்து அவங்கள பாடா படுத்தினால அந்த பயிர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? உங்க அனுபவம் எப்படி? இப்ப என்னன்னா அந்த பூச்சியினால தாக்கியனாலையும் சில பிரச்சனைகள் உண்டு. என்ன பூச்சி வந்துடும் அப்படி? இப்ப என்னன்னா அந்த இது வெள்ளையினால பெரிய பாதகங்கள் வரும். இலையில எல்லாம் அப்படியே வந்து இதாகிடும், அப்படியே வந்து ஒட்டி பிடிச்சிடும். சாரம்
சாரை உறிஞ்சு பச்சையும் போயிரும். பச்சையும் போயிரும். அப்புறப்படுத்த முடியாதா? அதெல்லாம் பெரிய கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? இதுக்கு முக்கியமாட்ட என்ன, கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் அதை கவனிச்சுட்டு இருந்தா ஒண்ணும் இல்ல. இப்ப தண்ணி இருந்தாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வரி அடிச்சுட்டா போறோம். பிரஷர் அடிக்கணும். அடிச்சாச்சுன்னா கொஞ்சம் அது பறந்துடுது, எங்கேயாவது போகும். அல்ல மற்றபடி அது பெரிய அளவுல ஒன்றும் செத்துக்கிடாது. ஒரு மாதிரிப்பட்ட சாதாரண இல்ல. ஒருவேளை நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் அந்த கண்டத்துல செய்யறதுனால இந்த பாதிப்பா, அல்லது எல்லா இடமே இருக்குதுங்க? எல்லா இடத்துலயும் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு இங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க, நாளைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணுவாங்க. இப்ப இந்த மரிச்சினி இந்த பக்கத்துல ஒரு பக்கத்துல நட்டுற மரிச்சினி எப்படிங்காச்சுன்னா இதை நேரே அங்க போயிடும். இப்படி அது ரோல் ஆட்டா. அப்ப அந்த கம்ப கூட பார்த்துதான் வாங்கணும். ஆமா, அது பார்த்துதான். அது நடிய மேத்துல மாவு பூச்சி இருக்கா, அது எல்லாம் பார்த்துதான் கம்ப. அப்புறம் நோய் தாக்குதல் உண்டுமா மரிச்சினில? அது நோய் தாக்குதல் தான். சில மேத்துல கிழங்குகள் அப்படி இப்படி எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒரு இயற்கை பேரிடர் மாதிரியான ஒரு நிலை, மரச்சீனி போட்டிருக்கீங்க, கிழங்கு வைக்கக்கூடிய பருவம், அல்ல கிழங்கு வச்சிடுச்சு, அறுவடைக்கு இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்கு, பெருவெள்ளம், தொடர்மழை, வெள்ளம் கட்டிடுச்சு, அந்த மாதிரி நிலையில என்ன முன்னெச்சரிக்கையா செயல்படணும், அல்லது பாதிப்பு தாங்கிறீங்களா? இல்ல, அது என்னன்னா நம்ம பிடுங்கி எடுத்தாச்சுன்னா ஒண்ணும் இல்ல. தண்ணி நிறைய கட்டினா அப்படியே அழுகிரும். அப்படியே அழுகி விலை இல்லன்ட்டு விட்டோம்னா அழுகிரும். இல்லைன்னா பிடிங்கி நம்ம கரண்ட்ல வச்சோம்னா ஒரு 10 நாள் அதை தண்ணிய வடிகால் வசதி வெளியே ஆக்கிக்கிட்டே இருந்தா. வடிகால் வேணும், தண்ணி கெட்டாம இருக்கணும். தண்ணி கட்டியாச்சுன்னா அது சோலி முடிஞ்சு. ஆச்சரியப்பட்ட நிலைகள் இருக்கா அறுவடை அப்படிங்கிற ரீதியில? நான் கூட நினைக்கல சார், இந்த மூட்ல பார்த்தா ஆஞ்சால இருந்தது, இந்த மூட்ல 10 கிலோ 8 கிலோன்னு எடுத்தேன், எனக்கே ஆச்சரியம். அந்த மாதிரி நிலைகள் இல்ல, அந்த மாதிரி நிலையில இருக்கு. அது மண்ணுக்குள்ள இருக்கிறது, நம்ம அதை வெளியே இருந்து பார்த்தோன்னு ஒண்ணும் கணிக்க முடியாது. சில கொஞ்சம் கூடுதல் பார்த்தா லேசா இருக்கும். அதனால அது எப்படி இருக்குன்னு அதை பிடிங்கி பார்த்தா அதுக்குள்ள இது தெரியும். நல்ல செழிப்பா இருக்குது, இதுல நிறைய கிழங்கு இருக்கும் அப்படின்னு ஏமாந்த நிலைகள். அதுக்கு மரவள்ளி கிழங்க பொறுத்த அளவுல கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். மரவள்ளி கிழங்கு நிறைய நெருங்கியாச்சுன்னா எல்லாம் செடி மேல வளர்ந்து அப்படியே சரிஞ்சிடும். கிழங்கு அந்த தன்மைகள் ரொம்ப குறைவா இருக்கும். இன்னைக்கு என்ன மரிச்சினி இவ்வளவு கீழே வர காரணம் என்ன, மக்கள் மரிச்சினி கிழங்கு சாப்பிடுறது இல்ல. ஆனா அதனுடைய சத்துக்கள் என்னங்க புரியல. அந்த இது குழந்தைகள் முதல் பெரியவங்க முன்னாலே என்ன செய்வாங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்க இந்த பதநீர்ல போட்டு, பதநீர் காஞ்சிட்டு இருக்கும்போ இந்த மரவள்ளி கிழங்க அந்த பதநீர்ல போட்டு, பச்சை கிழங்கியா? ஆமா, பச்சை கிழங்கு பதநீர்ல போட்டு வேக வச்சு குழந்தைகளுக்கு நசுக்கி கொடுப்பாங்க. ஏ அப்பா, அவ்வளவு சத்து. ஆமா, அவ்வளவு சத்து. இந்த பதநீர் கொஞ்சம் காஞ்சி வர சமயத்துல இந்த மரவள்ளி கிழங்க தோலை உரிச்சிட்டு அப்படியே போட்டு, அது ஒரு சுவையா இருக்கும். சாப்பிட்டாச்சுன்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரியான உணவு பதார்த்தம் அப்படிங்கிற நிலைக்கு போறதுக்கு முன்ன, இப்ப நீங்க அறுவடைக்கு தயாராயிடுச்சு மரச்சீனி அப்படிங்கிறது, ஏதாவது சூழ்நிலைகள், அறிகுறிகள் அந்த தரைத்தளத்துல தெரியுமா? எப்படி தெரியும்? அது என்னன்னா மரவள்ளி இலைகள் அடத்து மேல போயிடும். இலையெல்லாம் போயிடும். இலை அடத்து மேல வரும். அதே கொஞ்சம் லெவலுக்கு மேல பெய்யாச்சுன்னா 7 மாசம் 8 மாசமும் ஆகி வரும். அந்த அறுவடைக்குள்ள காலம் நெருங்கி வந்து நம்ம கணக்கு போட்டுக்கலாம். ஒரே நாள் அறுவடையா அல்லது விலைக்கேற்ப தொய்வாதான் நடக்குமா? அது இப்ப என்னன்னா, சிலவங்க எல்லாம் வண்டியில பிடிங்கிட்டு போவாங்க, சிலவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கி மறு பிசினஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு ஏதாவது மார்க்கெட்ல கொண்டு விட்டுருவாங்க. உங்க நடைமுறை? எங்க நடைமுறை அங்க கொடுப்போம். நம்ம அப்படி செய்யல. முன்னாலே எல்லாம் வீட்டிலேயே வித்துருக்கேன், நிறைய வந்து வாங்கியிருக்காவ. இப்ப அந்த முறையில ஒன்னும் அது வித்து கிடாது. சாதாரண சிலவங்க தான் 1 கிலோ கிழங்கு வாங்குவாங்க. அன்னைக்கு என்னன்னா முக்கியமா மரவள்ளி கிழங்கு தான் முக்கியமான சாப்பாடா இருந்து. அன்னைக்கு வறுமை இருந்து, வறுமையில வளமா வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டி. ஆமா, அது புரியல இப்ப உள்ளவங்க. இப்ப உங்களுக்கு புரியல. அதுல இருக்க சத்துக்களையும் அது மக்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியல. சாதாரண இன்னைக்கு கடையில போறாவ, அங்க வத்தலி சீவி, மரவள்ளி கிழங்குல வத்தலி சீவி அங்க வச்சிருப்பா, அதை வாங்கி கொண்டு வந்து அப்படியே குறுக்கியாவ. 1 கிலோ கிழங்கு 50 ரூபா கொடுத்தோம்னாக்கா நம்ம வத்தல் பாக்கெட் ஒரு 10 பாக்கெட் உருவாக்கலாம். அது தெரியாம அதை குறுக்கியாவ. அது உங்களை மாதிரி பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன எண்ணம் தோன்றுது? அதான் இதே எண்ணம் தான் தோணுது. என்னன்னா இப்படி சாப்பிடியாவல, மரவள்ளி நடியாவங்க இவன் நடியாவ, அதுக்கு சரியானபடி அதை மக்களும் வாங்கி சாப்பிடவே இல்ல. மற்றபடி பாஸ்போர்ட் அந்த முறைக்கு இன்னைக்கு மக்கள் போயிட்டாவ. கஷ்டப்படுகிறது ஒருத்தர், அனுபவிக்கிறது இன்னொருத்தர். ஆமா, அப்படிதான் இருக்கு. சரிங்க சார், மரச்சீனியை பொறுத்த அளவுல உங்களுக்கு அந்த மூட்ல இருந்து எடுத்த உடனே அந்த கம்பு வழியா கூட துண்டு துண்டா கரணை மாதிரி ஆக்கி அதுலயும் கூட காசு பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னன்னா துண்டு வெட்டியாச்சு அன்னைக்கு நட்டுறணும். ஓஹோ, அதை வச்சுட்டு
பிரச்சனை, பசைத்தன்மை போயிடும். என்னன்னா அது நீங்க அந்த கம்பு வெட்டியாச்சுன்னா தெரியும், அதுல லேசா பால் ஊறும். அந்த கம்பு தான் எடுக்கணும். அந்த லேசா பால் ஓட்டம் இருக்க கம்பு தான் அதை வெட்டி தரிச்சு அடிக்க மாத்திரம் எடுக்கணும். அது தரிச்சு அன்னைக்கு நட்டுட்டாச்சுன்னா தான் அது ரொம்ப பிரயோஜனம். உங்க அனுபவத்துல நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கிட்டுமா, மரச்சீனியை பொறுத்த அளவுல என்னென்ன மாதிரியான பதார்த்தங்கள் செய்து சாப்பிடலாம்? உணக்கிழங்கு அப்படின்னு கூட ஒரு காலத்துல உணக்கிழங்கு அன்னைக்கு அதுக்கு என்னன்னா இந்த உணக்கிழங்க இடிச்சு புட்டு சேர்த்து சாப்பிடுவோம். அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எல்லாம் உணக்கிழங்கு நடைமுறை சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கிழங்கு என்னன்னா தொழில்நுட்பம் பெரிய அளவில் ஒண்ணு இல்ல. இப்ப கிழங்கு நம்ம விளையில தோட்டத்துல கிழங்கு பிடிக்கிட்டு வந்தாச்சு. அதை ஒரு வியாபாரம் அவ்வளவா இல்ல. அப்ப ஒரு தோலை உரிச்சு அந்த மேல இருக்க தோலை உரிச்சிட்டு துண்டு உண்டா வெட்டி காய போடணும். காய போடும்போது ஒரு 3 நாளையில உணர்ந்து வெயில் இருந்தாச்சுன்னா 3 நாளையில காஞ்சிரும். அது நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டாச்சுன்னா எவ்வளவு நாட்களுக்கு வர வைக்கலாம். அதுல பாதுகாப்பு 6 மாசம் வரை வச்சிருப்போம். நாங்க எல்லாம் அப்படிதான். இப்ப பூசணம் பூத்து போக வாய்ப்பு இல்ல. அப்படி சில சமயத்துல அதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு, சில உழுப்புகள் எல்லாம் வரும். அதுக்கு என்ன நினைச்சுன்னா முன்னால எங்களும் பலன் உண்டு. அப்ப கீழே பதநீர் காஞ்சிட்டு இருக்கோம். இந்த இது மேல பலன்ல அந்த மரவள்ளி கிழங்க அப்படியே போட்டிருப்போம், அப்படியே கிடக்கும். அந்த பஞ்சகாலங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. அந்த காலங்கள் எல்லாம் இன்னைக்கு தெரியாது மக்களுக்கும் தெரியாது. அது பின் சந்ததிகளுக்கு அது யாருக்கு சொல்லியதும் கிடையாது. ஆனா சொல்றாங்களே இன்னைக்கு ஓரளவுக்கு வசதியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்க வயறு பசியாத்துனது அதுதான். அது பசியாத்துனா அவங்க என்ன 10 ஏக்கர் 20 ஏக்கர் நட்டுருப்பாங்க. இப்ப தை மாசத்துல எனக்கு உணக்க கிழங்கு வெட்டை கண்ணிலி 10-25 பேரை கூட்டிகிட்டே போவாங்க. வேலை வாய்ப்பு கொட்டி கிடந்து இப்ப இவங்க எல்லாம் போய் எடுத்து அதை துண்டு உண்டா வெட்டி காய போட்டு அப்படியே கொண்டு வந்து வருவாங்க. நாகர்கோவில்ல 2-3 மில்லுகள் இருந்தது. மாவாக்கு மாவாட்டு போயிட்டு இருந்து இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு என்னன்னா மைதா அது இதுனாலே அப்படி எல்லாம் இருக்கு. நாட்டுல விளைய மாவுகளுக்கு நம்மவும் முக்கியத்துவம் கொடுக்க இல்ல. அது முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால அது ஒரு பயிரன்னுள்ள முறையில தெரியாமலே வேண்டா பொருள் ஆயிட்டு அப்படியே போகுது. ஆனா அதனுடைய சத்துக்களை உணர்ந்தவங்க அதை இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. சரிங்க சார், நீங்க இந்த மாதிரியான மரச்சீனி கிழங்கு அப்படிங்கிற தன்மை வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன் குழம்பையும் மரச்சீனி கிழங்கும் பிரதானமா சொல்றாங்களே. ஆமா, மீன் மரச்சீனி கிழங்கும் மீன் இந்த எலும்பரச்சியான எலும்பும் கிழங்கு மாட்டு போட்டு அப்படியே போட்டு வேக வச்சு அப்படியே ஒரு முறையில சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அது சில இடங்கள்ல ஹோட்டல்லே வச்சிருக்காங்க. சில இடங்கள்ல அந்த ஊர் பக்கங்கள்ல சில ஹோட்டல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க மரவள்ளி கிழங்கு. ஆமா இதெல்லாம் பல முறையில எல்லாம் செய்யாவ தெரிஞ்சவங்க. கேரளாவில பாருங்க, கேரளாவில நீங்க ஒரு ஹோட்டல்ல போயாச்சுன்னா அங்க மரவள்ளி கிழங்கு அங்க இருக்கு, கஞ்சி இருக்குது. ஆமா இருக்குங்க. இன்னைக்கு இங்க இல்லையே. மரச்சீனியை பொறுத்த அளவுல அன்னைக்கு 1 கிலோ மரச்சீனி கிழங்கு 3 ரூபாய் அப்படின்னாலும் கூட யோசிக்க கூடிய தன்மையில இருந்த நெல்லில இன்னைக்கு 50 ரூபாய் அப்படின்னதுக்கு பிறகும் வாங்கக்கூடியவங்க சந்தோஷமா வாங்குறாங்களே. இந்த விலை உங்களுக்கு தாங்குமா? இவங்க இப்ப என்ன எவ்வளவு வாங்கியாவ? 50 ரூபாய். 50 ரூபாய் நெல் 1 கிலோ வாங்கியாச்சு. 1/2 கிலோ 1 கிலோ தானே வாங்கியாவ. எத்தனை பேர் வாங்கியாவ? வாங்கி இல்லையா? அன்னைக்கு அப்படி இல்ல இல்லையா? அப்படி இல்ல, எல்லாரும் ஒவ்வொரு உணவகத்திலயும் வாங்குறாங்க. எல்லாரும் வாங்குவாங்க. வீட்டுல எல்லா வீட்லயும் அன்னைக்கு மரவள்ளி கிழங்கும் இந்த மீன் இல்லாம இருக்காது. சில கிழங்குகள் கசப்பு தன்மையா இருக்க பச்சையோடி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியாத நிலை ஏற்படுது. அதுக்கு சில ரகங்கள் அப்படி இருக்கு. என்ன ரகங்கள்? முன்னால செங்கம்பயனில் ஒரு ரகம் அந்த இது என்னன்னு நான் சிறிய பிராயத்தில் உள்ள அது நோய் தீக்க மரவள்ளி கிழங்குன்னு சொல்லாவ. அதெல்லாம் நல்லா சீவி பச்சை தண்ணியில போட்டு திருப்பி அதை வச்சுதான் அதை எடுத்து திருப்பி 2-3 தண்ணி வடிச்சுதான் இது பண்ணுவாங்க. கிழங்கு நல்லா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். அந்த அப்படிப்பட்ட ரகங்கள் இருந்தது. அது உடனே சாப்பிட முடியாது. சில குக்கிராமங்கள்ல கூட நான் கூட என் காதால கேட்டிருக்கேன். 2 கிழங்கு வியாபாரிகள் வரான்னு, ஆனா அவற்ற கிழங்கு வந்து நல்ல அடுப்புல போட்ட உடனே மாவா போயிரும், அப்படி இருக்கும். இவரு வேகத்துக்கே எத்தனை மணி நேரம் ஆகு, அவியவே மாட்டங்கு அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் வருது. அது அந்த ரகத்தினுடைய தன்மையா அல்லது சாகுபடி நுணுக்கம் தெரியாதனால உள்ள குளறுபடியா? அது சில இடங்கள்ல என்னன்னா மண்ணுக்கு வளம் சரியானபடி இருக்காது. அந்த மண்ணுக்கு வளம் சரியானபடி இருக்காது. இயற்கையில சில நேரத்துல தண்ணி பெருகி அப்படி ஒரு மாதிரி அப்படி இது பண்ணி இருக்கும். அதுல சில நேரத்துல அந்த கிழங்குல நாறு வைக்கும், சரியானபடி அதுக்கு மாவு தன்மை இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள் உள்ள கிழங்கு கொண்டு போயாச்சுன்னா இதே நிலைமை வரும். மற்றபடி சரியானபடி அதை 3-12 எல்லாம் பரண்டி எடுத்து அதை நல்லா பராமரிச்சு எடுத்து வந்தாச்சுன்னா கிழங்குங்க இது நல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த சாதாரண மாட்டு இப்போ கோடையில எல்லாம் மரவள்ளி கிழங்கு இப்ப இலை இல்லாம இருக்கும். திருப்பி இப்ப மழை பெய்த உடனே என்ன உடனே கொண்டாடி கொஞ்சம் திழுக்கும். திழுத்த உடனே இந்த இல்ல மாவு சத்து அவ்வளவு போயிடும். திருப்பி அது வரணும்னா திருப்பி ஒரு 2 மாசம் 2-2.5 மாசம் கழிஞ்ச பிறகு இவங்கள்ட்ட இருக்காது. ஆமா, அந்த இலையெல்லாம் முற்றின பிறகு இந்த கிழங்குக மாவு தன்மை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுக்கு பிறகு அந்த மரிச்சினை பிடுங்காச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த சமயத்துல இது திளைக்கமயத்துல பிடிங்காச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி இது அதுக்கு இது சரி விலை இல்ல, இப்ப அறுவடைக்கு தயாராயிடுச்சு, ஒரு 2 வாரம் விட்டு வச்சு விலை வருகா பாப்போமே அப்படின்னு
கிழங்கை எடுக்காம விட்டு வச்சா என்ன பிரச்சனை? இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ரெண்டு இப்போ மாவு வச்சிரும் அப்படிங்கிறாங்களே. மாவு அது அது என்னன்னா குறிப்பிட்ட அந்த காலங்கள்ல 8-10 மாசத்துக்குள்ள அந்த மரவள்ளி கிழங்கு எப்படியாவது அதை பிடிங்கணும் பண்ணி பிடிங்கி காய வைக்கணும், இல்லைன்னா பிடிங்கி ஏதாவது ஒன்று பண்ணணும். அது கழிஞ்சாச்சு என்னன்னா அதுக்குள்ள ஒரு மாதிரி குடல் மாதிரி ஒண்ணு வைக்கும், மாவு தன்மை குறையும். உயிரினங்கள் பாதிப்பு எப்ப வரும்? மரச்சீனியை பொறுத்தளவு எந்த நேரத்துல கவனமா இருக்கணும்? வரப்போறங்கள்ல சுத்தி பார்க்கணுமா? அதுல ஏதாவது அறிகுறி தெரியுமா? என்ன எலிக்க தொல்லை இருக்கும். ஆமா, எலிக்க தொல்லை இருக்கும். அது நம்ம ஏதாவது பொரியலை வச்சு நாங்க என்ன முளையில அதுக்கு தனி பொரியல் உண்டாக்கி வச்சிருப்போம். அப்படியா? நீங்களே அதுக்குள்ள அப்ப மண்ணுக்குள்ளே செலுத்தி வச்சு சில சமயத்துல அந்த இதுக்குள்ள வந்துடும், மாட்டிரும். அப்படியெல்லாம் எலிகளை பிடிச்சு அழிப்பீங்க. ஆமா, இல்லைன்னா அதை வெட்டி எப்படியாவது மாட்டிடணும், இல்லைன்னா வேற ஏதாவது. கிழங்கை எடுத்தாச்சு. நீங்க கிழங்கை எடுத்ததுக்கு பிறகு விற்பனையே இல்ல, மூட்டுல இருந்து கிழங்கு எடுத்துட்டீங்க. அந்த கிழங்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு 3 நாள் 5 நாள் பாதுகாப்போமே அப்படின்னு ஏதாவது நடைமுறை இருக்கா? இப்போ முன்னால என்ன சொன்னா, நாங்க கொஞ்சம் கிழங்கு எல்லாம் உண்டுன்னு சொன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு நுழையில கொண்டு கூட்டிடுவோம். அப்படியே மூடோட பிடுங்கி அப்படியே கொண்டு வச்சிருவோம். வச்சு அதுல கொஞ்சம் மணல் எல்லாம் போட்டு தண்ணியை நினைச்சு விட்டு நல்ல மூடாப்பு போட்டு விட்டாச்சுன்னா 15 நாள் வரை எந்த தொல்லையும் இல்லாம அதே பொசிஷன்ல இருக்கும். அப்படி வயல் பரப்புல இருந்து கொண்டு வந்துடும், மூடோட கொண்டு வந்துடும். மூடு அது கிழங்குல எது தனியாக்குறது இல்ல, கிழங்கு ஒடியவோ ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே கொண்டு வந்து வச்சாச்சுன்னா கொஞ்சம் மணல் அப்படி கொண்டு வந்து கொஞ்சம் மணல் எல்லாம் போட்டு தண்ணி ஈரப்பதம் எப்பவும் இருக்கணும். ஈரப்பதம் மாறிட்டேன்னா ஒரு மாதிரி அது அந்த கிழங்குல எல்லாம் ஒரு மாற்றம் வந்துடும். ஒரு மஞ்சள் அடிச்சிடும். அது சேரக்கன்னு சொல்லுவாங்க, சேரக்கு ஊறிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி வந்துடும். அதனால ஈரப்பதம் ஒரு காலம் குறையப்படாது. சரி, அந்த கிழங்க சிலர் வயல் பகுதியில எடுக்கிறதுலயும் கூட விஷயம் தெரியாம கண்டமேனிக்கு பிடுங்கி நிறைய கிழங்குகள் யாருக்கும் உபயோகம் இல்லாம மண்ணோடி மண்ணா ஆகுத. அதை எடுக்கக்கூடிய முறைக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்போ இன்னைக்கு இந்த கேரளாவில் என்ன பண்ணி அவன்னா ஒரு கடப்பாறை மாதிரி ஒண்ணு வச்சிருக்காவ. ஒரு பக்கத்தை அப்படியே கொடுத்து அப்படியே பிடிங்கி எடுக்க இங்க நம்ம என்னன்னா மண்வெட்டி பட்டு 4 பக்கத்தையும் வெட்டி விட்டு தண்ணி ஏதாவது தெளிக்கணுமா? தெளிச்சு பிடிங்கினா நல்லது. காய் இருந்தா அல்லனா மற்றபடி அது பிடிங்கி எடுக்கலாம். பிடிங்கி எடுத்து அதுல வாரத மண்வெட்டி போட்டு மீதியை வெட்டி எடுத்துருவாங்க. எத்தனை வருஷத்து அனுபவம் மரச்சீனில? எனக்கு 81 வயசு ஆகுது. 81 இன்னைக்கு ஒரு 60 வயது வாலிபர் தகப்பனார் காலத்திலேயே மரவள்ளி கிழங்கு விவசாயம் தான். அது நாங்க தொடர்ந்து அதை செய்துட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் விருது பெற்ற அனுபவம் இருக்கா மரச்சீனில? வாவுபலி, நம்ம மாவட்டத்துல வாவுபலி பொருட்காட்சி அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்றது. அதுல கூட விவசாயிகள் ஒரே மூடுல 45 கிலோ 50 கிலோ 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ அப்படி மாறுதட்டக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலையில நீங்க ஒரு 50 வருஷத்து அனுபவத்துல எப்பவாவது ஏதாவது பகுதியில வேளாண் விளைபொருட்கள் பரிசு வாங்கியிருக்கலாம்? இல்ல, ஒரு தடவை அதெல்லாம் அந்த சின்ன அந்த பிளாக்ல நடந்த இதுல எல்லாம் வாங்கியிருக்கேன். மற்றபடி வெளியில எல்லாம் கொண்டு வரல. 50 கிலோக்கு மேல உள்ள மூடு இது பண்ணிருக்கேன். ஆமா, அப்படிங்க இருக்கேன். கிழங்கு எடுத்திருக்கேன். அப்படி ஒன்றும் கொண்டு போனதாட்டு இல்ல. நீங்க மற்ற விவசாயிகளுக்கு இந்த இடத்துல மரச்சீனி சாகுபடியை ஊக்கப்படுத்தமாய் நிறைவான கருத்தா என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? இப்ப என்னன்னா மரிச்சினி நடவும் வேணும், மரிச்சினி கிழங்கு சாப்பிடவும் வேணும். ரெண்டும் செய்தா என்னன்னா வெறும் மரிச்சினி நட்டுட்டாச்சுன்னா மக்கள் சாப்பிட இல்லை, வாங்கி சாப்பிட இல்லைன்னா அல்ல அதை மதிப்பு கூட்ட மாதிரி ஏதாவது ஒரு சிறு தொழில் கூடங்கள் அமைஞ்சாலும் போதுமா? ஆமா, அது செய்யணும். அது செய்து செய்யணும். சிலவங்க எல்லாம் அதை வாங்கி கொண்டு சின்ன குடிசை தொழில் மாதிரி செய்ய. நீங்க அப்படியே நாகர்கோயில்ல இருந்து மார்த்தாண்டம் வர போறது மாதிரி இருந்தன்னா வழிநடுக பாத்தீங்கன்னா ஒரு இளநி கடை இருக்குது அப்படின்னு சொன்னா பக்கத்துல மரச்சீனி கிழங்குல வத்தல் போட்டு அதுல இன்னைக்கும் மொய்ப்பு இருக்க. ஆமா, இருக்கு. அது மதிப்பு கூட்டி செலவங்க அதை விற்காவ. ஆமா, படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரியான விளைபொருட்களை வாங்கி மதிப்பு கூட்டினாலும் நல்லா வாழலாம். நல்லா வாழலாம். அது செய்யணும். அது அடுத்த வேலைக்கு ஆள் இல்ல. அது செய்யத்தக்கபடி இல்லை. இன்னைக்கு என்ன கன்னியாகுமரி மாவட்டத்துல வேலைகளுக்கு ஆளுகளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இவங்க இன்னைக்கு 81 வயசுல நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வர விளைநில பரப்புல வேலை செய்யறீங்க. ஆமா, வேலை செய்யத்தான் செய்வேன். மரச்சீனில பாட்டம் எடுத்தாலும் கூட பாசமா கொஞ்சம் வேலையாட்களை வச்சு செய்தா லாபம் பார்க்க வழி இருக்கா? அல்லது யாரு பாட்டம் எடுக்காங்களோ அந்த மரச்சீனி சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறீங்களா? கொஞ்சம் தொழில்நுட்பங்களும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இப்ப எந்த மாசம் நடணும், எந்த மாசம் நட்டாச்சுன்னு, எந்த மாசம் களை எடுக்கணும், அப்படி இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்க இல்லைன்னா இப்ப சாதாரணமா ஊர்ல சொல்லுவாவ முதலாளி மூடை எடுத்தா தான் தொழிலாளி கொண்டை எடுப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு பழம் சொல்ல அப்படி சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு தொழில் தெரியாம ஒரு ஆளை வச்சு ஏதாச்சும் அவங்களுக்கும் தெரியாம இருந்தாச்சுன்னா அந்த தொழில் எப்படி செய்யுது? நஷ்டம் தான்.
ஆமா நஷ்டம் தான். அதனால தெரிஞ்சு நம்ம தொழில் தெரிஞ்சிருந்தா இப்படி செய், இந்த மாதிரி செய், அப்படி எல்லாம் சொல்லி அமைத்துற அது கொஞ்சம் அது ஒரு லெவலா போகும். இல்லைன்னா 2 பேரும் தெரியலன்னா அவங்க இஷ்டம் பறிச்சு செய்துட்டு போக நஷ்டத்தை தான். ஒண்ணு இல்ல, ஒரு களத்து மேட்ல போய் உங்களமா இருக்கக்கூடிய உங்கள்ட்ட மரச்சீனி சாகுபடி சம்பந்தமா அனுபவ பாடம் படிக்கணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் நம்ம தியரி கிடையாது, எல்லாம் பிராக்டிகல் தான். நம்ம நடைமுறையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். பாட்டம் எடுத்தாலும் கூட இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் சொல்ல முடியும். ஆமா, நல்லா தானே இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லலாமா? மொபைல் நம்பர்? ஆமா சொல்லலாம், சொல்லுங்க. 9 4 4 2 4 0 6 3 9 3 9442 06 393. இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொண்டு 81 வயதுன்னு சொல்றாங்க. ஆனா பேச்ச பார்த்தா 45-50 வயசு ஆள் மாதிரி பேசுறாரு. இவர்கிட்ட சில தகவல்களை கேட்டா நம்ம கொஞ்சம் வேளாண்மையில செழிப்படையமாய் வழிகாட்டுதல் இருக்கும் போலுக்கு, உடலையும் நல்லா வச்சுக்கலாம் போல் இருக்க. ஆலோசனை ஒண்ணு கேட்டு பாப்போமே அப்படின்னு அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா உங்க பதில் எப்படி இருக்கும்? பதில் அந்த விவசாயத்துக்கு தக்கபடி உள்ள பதில் இருக்கும். இதுவரை கொட்டூர் பி. ஹென்றி அவர்கள் பங்கு பெற்ற மரச்சீனி சாகுபடி மகிழ்ச்சியான சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.